சொல்லிரவா. I am speaking, no cross speaking. Sit down, please. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டு காலங்காத்தால் எங்கடா கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா மாமந்தூர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் மாறி மாறி கூவியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 5 மணிக்கெலாம் ஏஞ்சி 5:30 பேக்கப் ஆகி கிளம்பியிருந்தோம். வண்டிக்கும் ஃபியூல் டைட்டாக போட்டு எங்களுக்கும் ஃபியூல் வந்து டைட்டாக போட்டு கிளம்பிட்டோம். ஒரு லாங் ரோடு தான், பாண்டிச்சேரியே வந்துட்டு போகலாம். ஆனால் இந்த இடம் வந்த மாதிரி திருப்பதிக்கே வந்து போயிட்டோம் டேக் டைவர்ஷன். அண்ட் கூட போயிட்டு ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் ஆரம்பிச்சு ரைட்டாக மாமந்தூர் ஃபாரஸ்ட் வந்து சிரடோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ட் கூட நம்ம நண்பர்கள்லாம் நிறைய ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேட் வந்துச்சு, கேட் வந்து ரைட்டாக மாமந்தூர் ஃபாரஸ்ட் வந்து சிரடோய் பார்க்கிங்கில் வண்டியை விட்டு நம்ம கிளம்போன்னு சொல்லிட்டு உள்ளே போய் வண்டியை விட்டேன். அண்ட் இதோட நான் என்னோட மைண்ட் வாய்ஸை முடிச்சுக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் கருப்பு கலர் சட்டை மைண்ட் வாய்ஸ் வந்து பேசுவாப்பில் வர்றேங்க. வெல்கம் ஆகலே. ஸோ வெல்கம் டு சொல்லிடா vlog. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மாமந்தூர் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி ட்ரிப் போட்டு வந்தது தான். ஸோ இங்கே வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி இப்போ வந்திருக்காங்க. ஸோ இப்போ மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமந்தூர் ஃபாரஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஏன்னா அந்த ஐயா கிட்ட தெலுங்குல கேட்க, ஐயா இங்கே வேறு மலை ஏற மாதிரி இருக்குமான்னு கேட்க, அந்த ஐயா வந்து மழைலாம் இல்லைப்பா, இவ்வளோதான் மலையே, இது உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும், ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் வந்து இருக்கும், அதையும் தாண்டி நல்ல ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தோங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்து பார்க்கிங் வந்து டிக்கெட் வாங்கியிருப்போம். 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு 3 வீலர்னா 15 ருபீஸ்ங்க, 4 வீலர்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கோ. ஸோ வந்து ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ வந்து இதில் வந்து 2 வே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பாத்வேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே 1 கிலோமீட்டர் கிட்ட போனீங்கன்னா உள்ளே வந்து பேம்பு ட்ரீஸில் இருக்கும். அண்ட் வந்து உள்ளே கிளைமேட் பக்காவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஃப்ளோயிங் வாட்டர் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே போக அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. மகளே காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours மட்டும்தான் இங்கே ஸ்டே இருக்குது. அது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னும் போது 24 hours ஸ்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டார்டிங்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் காட்டேஜில் ஸ்டே பண்ணுறீங்கும் போது அவங்க வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜ்ஜாக இருந்தால் ஒரு மீல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நான்வெஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து சிக்கன் அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து காட்டேஜ் உள்ளே வந்து எதுவுமே சமைக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கிடையாது, எல்லாமே சார்ஜஸ் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ்லாம் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஆன்லைனில் புக்கிங்ஸ் இருக்கும், ஆன்லைன் புக்கிங்ஸ் இருக்குது, அண்ட் ஆஃப்லைன்லையும் இருக்குது. ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ரெனோவேஷன் போயிட்டுருக்கனால. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இங்கேயே வந்து ஒரு லேடி வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டையும் வந்து கேட்டோம். அவங்க நம்பர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்களும் வந்து இந்த புக்கிங் பற்றி அண்ட் புக் பண்ணுறது பற்றி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் மகளே ஸோ இந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சஃபாரி இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பேர் ஒர்க்குன்றனால அப்படியே வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. ஒரு 2 years கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது வந்து ரிப்பேர்லாம் ஆச்சுன்னா அண்ட் வந்து நீங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் சஃபாரி மூலியமாகவும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளோயிங் வாட்டர் வந்து பார்க்கலாம், கீழே போய் ரீச் பண்ண முடியும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேன்டீன்னே சொல்லலாம். ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், என்ன ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாலும் உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு நீட்டான ஒரு பிளேஸ் தான், செம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் தான் சொல்லணும். அதையும் தாண்டி நான் அந்த பாட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த லேடி தான் கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து தெலுங்குல இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட்னா கேட்டுக்கோங்களேன். மகளே ஸோ இதுதான் அந்த காட்டேஜ். நான் சொன்ன மாதிரி வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து ஆன்லைன் புக்கிங்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ரெனோவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்ஸும் அண்ட் ஆஃப்லைன் புக்கிங்ஸும் நான் சொன்ன மாதிரி ஒரு லேடி வந்து இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் புக்கிங்ஸை வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து புக் பண்ணலாம். ஸோ போகலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிட்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி ஒரு சின்னதாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஏரியா, ஒரு சின்ன ஸ்பேஸில். அண்ட் அப்படியே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான வியூ பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஒரு 2 இது வந்து செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நீட்டாக இருக்குங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெயினாக முக்கியமாக சொல்லிக்கணும், பக்காவான ஸ்பாட் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே இறங்கி அந்த ஃப்ளோயிங் வாட்டர் பார்க்கலாம். அண்ட் சம்ம ஒரு கிளைமேட் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்கலாம். வாங்க கண்டினியூ பண்ணுவோம்.
மகளே. ஸோ பாவிகாட லைனு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் போர்டு வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே நம்ம போகிறதுக்கு, அந்த ஃப்ளோயிங் வாட்டர் பார்க்கறதுக்கும் அந்த டென்ஸான ஃபாரஸ்ட்டை வந்து பார்க்கறதுக்கும். ஸோ அப்படியே லைனாக அப்படியே கூட வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடிக்கிற வெயிலுக்கு இதுவும் ஒரு குடம். நான் முன்னே சொன்ன மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்போ ட்ரீஸ் நிரம்பி உள்ள ஒரு பாத்வே சொல்லலாம். அண்ட் சூப்பரான கிளைமேட், செம்ம ஷேடியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அண்ட் எஸ் இதுக்கப்புறம் இதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோயிங் வாட்டருக்குள்ளே போக போகிறோம். ஸோ எஸ் வாங்க. வந்துட்டோம் மக்களே, ஃபைனலாக வாட்டர் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் வாட்டர். ஸோ எஸ் பயங்கர ஒரு டாப் லைட்டில் தான் வந்திருக்கோம். செம்ம வெயில். அந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளியில் போட்டால் தான் வேறு லெவலில் செம்மையாக இருக்கும். அப்படியே ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃப்ளோயிங் வாட்டர் உங்களோட மகளே. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லாம் வந்து ஆரவாரமாக வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. டாப் லைட்டில் அது சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் குளிர் போட்டுருக்காங்க. ஏஸ் நம்மளும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டை தேடி தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க. இப்போது சீசனல் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அந்த ப்ளூ வாட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் தான். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரி இங்கே இல்லை. அது மட்டும்தான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே, எஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ஜாய் ஸ்பாட் தான். ஸோ மக்களே, க்ரீன் வாட்டர்னு சொல்லி ரீல்ஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே பார்த்து ஏமாந்துடாதீங்க. உண்மையிலேயே க்ரீன் வாட்டர்ன்றது பாசி மட்டும்தான். அதிலே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குளியலை போட்டு எஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோங்க. அண்ட் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. இன்னும் 15 மினிட்ஸில் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அப்படியே இப்போ கிளம்ப ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக நம்ம பார்க்கிங் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வாங்க, வந்து நான் இப்போ வந்து 3:45 வந்து கிளம்புறோம் அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. கரெக்டாக ½ அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ட்ராவல் பண்ண வரது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எஸ் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அண்ட் போயிட்டு பார்க்கிங்கில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ எஸ் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் ஃபுல்லாகவே. ஒவ்வொருத்தரையும் அமுச்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து. மகளே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்தாச்சுங்க. அண்ட் வந்து வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஓவராலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ப்ளூ வாட்டர் க்ரீன் வாட்டர்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொன்னோம். அண்டு மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக வந்து இல்லை, ரொம்ப வந்து ஒரு மாதிரி டம்ப்பாக இருக்குது. நிறைய கார்பேஜஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஒரு கிளியர் வாட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து நிறைய இது ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து போய் பார்த்தோம். அண்ட் டெப்த்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு வந்து செஸ்ட் அளவுக்கு வந்து டெப்த் இருக்குது. ரொம்பலாம் வந்து டெப்த்தும் கிடையாது. அண்ட் வாட்டர் இப்போது சீசனில் வந்து இல்லை அப்படின்றனால நிறைய இடத்துல ட்ரை பிளேசஸ் வந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் பெஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, பேம்பு ஃபாரஸ்ட் அந்த பேம்பு அந்த சீனரியோட அந்த ஒரு பாத்வே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுதான் பெஸ்ட்டானு சொல்லணும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில். எஸ் ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் ஸ்பாட். ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வீக்கெண்ட் இருக்குது. அண்டு ஒரு ½ அன் ஹவர் ஆகுதுங்க பார்க்கிங்லேருந்து அந்த வாட்டர்ஸ் போகிற வரைக்கும். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் எஸ் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் ஒன்ஸ் வந்து இந்த மாமந்தூர் ஃபாரஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றிங்க.